டிவிகேவுடைய ஆட்சியை கலைக்க சதித்திட்டம் தீட்டும் டிஎம்கே. அடுத்த 6 மாசத்துல நம்மளோட ஆட்சி தான் அப்படின்னு டிஎம்கே சொல்றதுக்கு காரணம் என்ன? விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு சொன்னபோது அவர் வேண்டாம் அப்படின்னு மறுத்தாரு. அப்படி மறுத்ததுக்கு உண்மையான காரணம் என்ன? 2 சீட்டு தான் என்கிட்ட இருக்கு, நான் எப்படி முதலமைச்சராக முடியும் அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா? ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது, வேறொரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்றத இதை விட நம்ம பார்க்க போறோம். வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு ஐஎம்எல்லும் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லும் போது அமைதியா இருந்த டிஎம்கே இப்போ அமைச்சரவையில பங்கு கொடுத்ததுக்கு அப்புறமா ஏன் இப்படி கதறாங்க? அதுக்கான உண்மையான காரணம் என்ன? டிஎம்கே வேற என்னென்ன சதித்திட்டங்களை தீட்டி டிவிகேவுடைய ஆட்சியை கலைக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையா புரியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்பவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிவிகே 108 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இது ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான பெரும்பான்மை இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கான முயற்சியா டிவிகே தரப்புல என்ன எடுத்தாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அண்ட் அதே நேரத்துல எந்த காரணத்தை கொண்டும் விஜய் அண்ணா அவர்கள் ஆட்சி அமையக்கூடாது அப்படின்றதுல டிஎம்கே என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சோஷியல் மீடியால இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு தான் இருந்தோம். அது ஏடிஎம்கே உடைய கூட்டணியா இருக்கலாம். அடுத்தது ஏடிஎம்கே கூட்டணி வச்சா கூட ஏதாவது காரணத்தை கொண்டு விசிகா அங்கே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்றனால விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சிஎம் பதவி கொடுக்குறோம் அப்படின்றத சொன்னதாகவும் ரீசெண்டாக அவரோட ஒரு இன்டர்வியூ கூட அவரே சொல்லியிருந்தாரு, என்கிட்ட இப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையான காரணம் என்ன? எதுக்காக அவங்களால ஆட்சி அமைக்க முடியாம போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி தாங்க. காங்கிரஸ் கட்சி எடுத்த அந்த ஒரு முடிவு தான் டிஎம்கேக்கு மிகப்பெரிய பின்னடைவு அமைஞ்சது. அதனாலதான் டிவிகே காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த உடனே இவங்க எல்லாருமே கதற ஆரம்பிச்சாங்க, புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 108 தொகுதி 234 தொகுதியில 108 தொகுதியில டிவிகே முன்னில் இருந்தாங்க. மீதி இருந்த 126 தொகுதியில டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்து இருந்துச்சுங்க. இதுல காங்கிரஸ் வெளியில வந்தது காரணத்தினால அவங்க கிட்ட இருந்த சீட்டு பாத்தீங்கன்னா வெறும் 121 குறைஞ்சிடுச்சு. காங்கிரஸ் ஒரு 5 சீட் டிவி கூட சேர்ந்ததுனால அவங்க கிட்ட இருந்த மெஜாரிட்டி ஒன்லி 121 தான். பட் கம்பேர் பண்ணும்போது அவங்க கிட்ட அதிகமாக தான் இருந்துச்சு. இதை வச்சு இவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. என்னன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆட்சி அமைச்சிடலாம், பட் அமைக்கும் போது என்ன நடக்கும்? பாமக எங்க கூட்டணியில் இருக்கோ அந்த இடத்துல விசிகா வராது அப்படின்னு ஆல்ரெடி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசன்னால தான் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய 2 சீட் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. நான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லும் போது யார் ஒருத்தர் அது வேணாம்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. பட் அதே நேரத்துல 121ல ஒரு சீட்டு பிஜேபியோடது. பிஜேபி உள்ள வரும் அப்படின்னும் போது இந்த கூட்டணியை பிஜேபி ஏத்துக்க மாட்டாங்க. அதனால பிஜேபி வெளியே போயிடுவாங்க. மீதி இருந்தது 120 சீட்டு மட்டும்தான். நிச்சயமா பாமக இருக்கிற இடத்துல விசிகாவும் ஐஎம்எல்லும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒன்னு இங்க இருந்து பாமக வெளியில போனாலும் அவங்களுடைய மெஜாரிட்டி போயிடும், ரெண்டாவது விசிகா வெளியில வந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் தான். இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் அவங்களால முடிவெடுக்க முடியாம வேற வழி இல்லாம டிவிகே கிட்ட ஆட்சியை கொடுத்தாங்க. பட் அப்பவும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா திமுக கூட்டணியில இருந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி தான் அமைச்சாங்க. என்னன்னா வெளியிலிருந்து மட்டும்தான் ஆதரவு தரோம், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு தரோம், நிபந்தனையற்ற ஆதரவு தரோம் அப்படின்னு மட்டும் தான் நீங்க சொல்லணும், வேற எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கிடையில வன்னியரசு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா நிறைய கருத்துக்களை சோஷியல் மீடியால பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்றதும், பெரம்பூர் தொகுதியிலேயோ அல்லது திருச்சி கிழக்கு தொகுதியிலேயோ திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் அவர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமைச்சரவையிலையும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. பட் டிஎம்கே தரப்புல இருந்து ரொம்ப தெளிவா இதை மறுத்துட்டாங்க. அதை கேட்காதீங்க, அது வேண்டாம், வெளியில இருந்து ஆதரவு மட்டுமே கொடுங்க அப்படின்னு அவங்க தரப்பு சொல்லப்பட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆட்சியும் அதிகாரம் வந்துருச்சுன்னு சொன்னா நாளைக்கு ஆட்சி கலைக்க முடியாதுன்றது தான். ஆக்சுவலா அவங்க என்ன திட்டம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ உடனே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி திருப்பி ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னோம்னா கண்டிப்பா டிவிகே மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு எந்த காரணத்தை கொண்டும் இடம் கொடுத்துட கூடாது. அதே நேரத்தில் இந்த 6 மாச காலகட்டத்துக்குள்ள ஆட்சி கலைக்க முடியாது, 6 மாசத்துக்குள்ள ஆட்சி நடத்துக்கும். ஆனா அதே நேரத்துல மிகப்பெரிய போராட்டங்களை அங்கங்க வெடிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அது எல்லாமே இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சங்கங்கள் மூலமா போராட்டங்கள் நடத்துறது, இந்த மாதிரியான நிறைய போராட்டங்களை நடத்தி டிவிகே மேல மக்கள் கிட்ட ஒரு அவமரியாதையை உருவாக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருந்தாங்க. அதுக்கான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் யாரும் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை விஜய் என்ன செஞ்சுட்டாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்ன விசிகா கட்சிக்கும் ஐஎம்எல் கட்சிக்கும் பாத்தீங்கன்னா அமைச்சர் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இவங்க நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லும் போது அமைதியா இருந்த டிஎம்கே இப்போ காங்கிரஸ் மாதிரியே இவங்களுக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க பொங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க ஆட்சியை கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தரப்புல இருந்து சொன்னார். அதாவது உங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி வாபஸ் வாங்குவாங்க? அமைச்சர் பதவியில போய் உட்காந்துட்டாங்க. அந்த போஸ்ட்ல உட்கார்ந்த ஒருத்தர் எப்படி அதை வேண்டான்னு விட்டு வெளியே வருவாரு? அப்படியே வெளியே வந்தா கூட திருப்பி நீங்க அமைச்சர் பதவியை கொடுப்பீங்களா? நிச்சயமா கொடுக்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுனாலதான் இப்போ இவங்க நம்ம நாளைக்கு ஆதரவு வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னா நிச்சயமா ஐஎம்எல் கட்சியும் விசிகாவும் வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் இப்போ டிஎம்கே கதர்னு கத்திட்டு இருக்காங்க.
அவங்களுடைய அந்த கதருடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய திரு ராசா அவர்களுடைய பதிவு ரொம்ப எப்படி சொல்றதுனாக்கா ஒரு இன்மெச்சூரிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தன்மை தான் இந்த பதிவு காட்டுது. அதாவது தமிழ்லேயே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கூட அவர் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருக்குங்க. நீங்க அந்த போஸ்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் உடனே ரிமூவ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அந்த போஸ்ட் சோசியல் மீடியா வந்துட்டு தான் இருக்கு. அதை நான் இங்க பதிவு பண்றதுக்கு விரும்பல. ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப கொச்சையான ஒரு விஷயமா அவர் போட்டிருந்தாரு. இந்த அளவுக்கு அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாளைக்கு திமுகவோட ஆட்சி வரவே வராது. அதாவது நாளைக்கு மீன்ஸ் அடுத்த 6 மாசம் திமுகவோட ஆட்சி வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிக்கிட்டே வருது அப்படின்றது தான் இதோடைய உண்மை தன்மை. வேற என்னென்ன சதித்திட்டங்கள் ஏற்ற போறாங்க அப்படின்னாக்கா, மின்வெட்டு பிரச்சனை அப்படின்றது அங்கங்க சில பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் மின்வெட்டு பிரச்சனை ஏதாவது நடந்துச்சுன்னா மின்சாரத்துறை ஊழியர் சொன்ன பதில் வேற, இப்போ அவங்க சொல்ற பதில் வேற. ஸோ இதை உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டோ அல்லது மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தலையிட்டோ இதை உடனடியாக தீர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்பதான் இது மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்காது. இதே மாதிரி எல்லா தரப்புல இருந்தும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆனா அதே நேரங்களில் பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி அவங்க கொடுத்த அந்த ஹோப் என்ன அப்படின்னாக்கா, திருப்பி நம்ம தான் வரப்போறோம், அதனால விசிகாவும் ஐயுஎம்எல்லும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னோட ஆதரவை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி டிஎம்கே சொல்லியிருந்தாங்க. பட் இப்பவும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த மாதிரியான போராட்டத்தை அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. நிச்சயமா அமைச்சர் பதவியை விட்டு விசிகாவும் ஐஎம்எல் கட்சியும் வெளியே வராது அப்படின்ற பொழுது இது நடக்க சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த போராட்டங்கள் அங்கங்க குறைய ஆரம்பிக்கலாம். டிவிகே தொண்டர்களுக்கு என்னுடைய மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க ஒரு செய்தியை பரப்புறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுல உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதுல உண்மைத்தன்மையா இருக்கும் பட்சத்துல மட்டுமே அந்த விஷயத்தை நீங்க சோசியல் மீடியாக்களை கொண்டு வாங்க. அப்படி இல்லாம போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவையில்லாத ஒரு தவறான வதந்தியை நம்ம பரப்புறோம் அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் வர ஆரம்பிச்சு. பட் நீங்க ரொம்ப தெளிவா எல்லா நியூஸையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சு மட்டுமே அந்த நியூஸை சோசியல் மீடியாக்குள்ளேயோ மக்கள்கிட்டயோ பதிவிடுங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது த வீரா வாய்ஸ்.